ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. அல்லாஹ் நடிகார்களே, புதிய வாராந்திர வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையை கொண்டு நெடுநாள் விருப்பம், நீண்ட நாள் விருப்பம், இந்த நூலை ஆரம்பம் செய்ய வேண்டும், இதை நாம் எப்படியாவது இன்ஷா அல்லாஹ் நாம் படிக்க வேண்டும் என்ற ஒரு நெடுநாள் விருப்பம் நம்மிடம் இருந்து கொண்டே இருந்தது. அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போது அதை கபூலாக்கி தந்திருக்கிறான். அல்லாஹுக்கு எல்லா புகழும். எதை பற்றி படிக்க போகிறோம்? ஒன்றுமில்லை, யாரை பற்றி படிக்க வேண்டுமோ அவர்களை பற்றி படிக்க போகிறோம். யாரை பற்றி இந்த உம்மத் தெரிந்து கொள்ள வேண்டுமோ, யாரை பற்றி இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டுமோ, யாரை பற்றி, யாருடைய வரலாற்றை பற்றி இந்த சமூகம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றதோ அந்த சமூகத்தின் தலைவரை பற்றி தான் படிக்கப் போகிறோம். அது வேறு யாரும் இல்லை, உத்தம நபியின் உன்னத வரலாறு. உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை தான் இன்ஷா அல்லாஹ் நாடினால் இனி வரக்கூடிய இந்த சனி ஞாயிறுடைய ஃபஜ்ருக்கு பிறகு இருக்கக்கூடிய இந்த அமர்வில் நாம் கலந்து பயில இருக்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நமக்கு நேர்வழியை செலுத்துவானாக. இந்த அமர்வுகளில் அல்லாஹ் நமக்கு பரக்கத்தை தந்தருள் புரிவானாக. நமக்கு இதன்பால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார், அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு ஆளுமை, அவர்கள் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரு அந்த இறை தூதத்தை, அந்த நபித்துவத்தை எந்த அளவிற்கு, எத்துணை துயரங்களுடன், எத்துணை பிரச்சனைகள், எத்துணை தியாகங்களுடன் இதை செய்து முடித்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக ஒவ்வொரு விஷயமாக அவர்களின் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு அங்குலத்தையும், ஒவ்வொரு சம்பவத்தையும் இதை நாம் படிக்க இருக்கிறோம். இன்னும் சொல்வார்கள், உலமாக்கள் சொல்வார்கள், இந்த பூமியில் இப்படி ஒரு எந்த ஒரு மனிதருடைய ஒட்டுமொத்த வரலாற்றையும் காட்சிப்படுத்தினதாக வரலாறே கிடையாது. மானுடத்தில் ஒரு மனிதனின், ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனின் வரலாற்றை, அங்குலத்தை, அங்கும் இங்கும் அல்ல, ஒட்டுமொத்த அங்குலத்தையும் இவ்வளவு பலமிக்க உறுதியாக, அதுவும் சொல்ல போனால் இந்த சங்கிலி தொடர், அறிவிப்பாளர் தொடர் என்ற ஒரு கலையை வைத்து எத்துணை வருடங்கள், எத்துணை வருஷங்கள் ஆனாலும், எத்துணை நூற்றாண்டுகள், எத்துணை தலைமுறை மாறி இருந்தாலும் அந்த மாநபியின் ஒட்டுமொத்த வரலாற்றையும் அறிவிப்பாளர்கள் தொடர்கள் மூலியமாக இன்று நம்மிடம் வந்திருக்கிறது என்றால் இது அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மாபெரும் கிருபை அன்றி வேறு எதுவும் இல்லை. இவர்கள் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரு நபி என்பதில் எந்த ஒரு இது ஒன்றே சான்றாக இருந்தாலும் போதுமானது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு வேலை தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்று தொகுப்பு. அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. மேலும் வரலாறு என்று சொல்லிவிட்டால் வரலாற்றை எங்கிருந்து எடுப்பது? வரலாறு என்று நாம் சொல்லிவிட்டோம் என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, வரலாற்றுக்கு ஆதாரம் என்ன? நம் மார்க்கத்திற்கு என்ன ஆதாரமோ அதுதான் வரலாற்றுக்கும் ஆதாரம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு எதிலிருந்து எடுக்கப்பட்டது, எதிலிருந்து புலக்கப்பட்டது என்று சொன்னால் உங்கள் வாயில் வரக்கூடிய முதல் விஷயம் அல் குர்ஆன். குர்ஆன் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாற்றை மிக தெளிவாக சுட்டி காண்பிக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தூதரை பற்றி தெளிவாக திருமறையிலே கூறுகிறான். அலம் யஜிதிக யதீமன் ஃபஆவா. உதாரணமாக அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கிறான், அல்லாஹ் உங்களை ஒரு யதீமாக, ஒரு அனாதையாக உங்களை இருக்கும் பொழுது, நீங்கள் யதீமாக இருக்கும் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பையும் உங்களுக்கு வாழ்க்கையும் தரவில்லையா என்று கேட்கிறான்.
அப்படி என்றால் நபி அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான முதல் மூலாதாரம் என்றும் எப்போதும் எப்பவும் அது அல்லாஹ்வின் திருமறை தான். அல்லாஹ்வின் திருமறையில் அத்துணை விஷயங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உன்னத நபியின் வரலாறு அத்துணை விஷயங்கள் காண கிடைக்கின்றன. இதைதான் உலமாக்கள், அதாவது வரலாற்றை எழுதக்கூடிய உலமாக்கள் இந்த அடிப்படையை தான் முதலில் எடுக்கிறார்கள். நாம் யாருடைய நூலை படிக்க இருக்கிறோம்? அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் யாருடைய இந்த நூல் என்றால் வரலாற்று நூல்கள் நிறைய இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், பிரசித்தி மிக்கமற்ற ஒரு நூல், தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல். என்ன நூல்? ரஹீக் அல் மக்தூம். ரஹீக் அல் மக்தூம் நாம் எல்லோரும் கேள்விப்பட்ட ஒரு நூல். அதை எழுதினது யார்? ஷேக் சஃபியுர் ரஹ்மான் முபாரக் ஃபூரி. தமிழ அதாவது தமிழ் மொழிபெயர்ப்பில் தமிழ் மொழியில் ஒரு நூல் வந்திருக்கிறது என்றால் வரலாற்றில் அது ரஹீக் அல் மக்தூம் என்ற ஒரு நூல். அதேபோல் அதுதான் பிரசித்திப்பிக்கப்பட்ட நூலும், அதுதான் மக்களுக்கு மத்தியில் அதிகம் பரவி இருக்கும். ஏனெனில் அது ஒரு ஏறத்தாழ ஒரு 20-25 வருடத்திற்கு முன்னால் வெளிவந்த ஒரு நூல். இதை எழுதினது யாரும் இல்லை, உத்தரப்பிரதேசில் யூபியில் இருந்து வந்த ஒரு பெரும் இமாம், மார்க் அறிஞர், எம்முடைய ஷேக், மதினாவில் நமக்கு கல்வியை பாடத்தை நமக்கு மார்க்கத்தை கற்றுத்தந்த, மதினாவில் நமக்கு கற்றுத்தந்த ஷேக் அல் அல்லாமா அப்துல்லா புகாரி அவர்களுடைய ஆசிரியர். பாருங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு, இந்தியாவில் வாழ்ந்து மரணித்த ஒரு மாபெரும் இமாம், அவர்களுடைய மாணவர் சவுதியில் ஷேகுனா அல் அல்லாமா அப்துல்லா பின் அப்துல் ரஹீம் அல் புகாரி மதீனா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர்கள். அவர்களிடமிருந்து அல்லாஹ் நமக்கு கல்வியை பற்றுக் கொடுக்கவும் அவர்கள் மூலியமாக நமக்கு ஷேக் சஃபியுர் ரஹ்மான் முபாரக் ஃபூரி அவர்களை பற்றின விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள அல்லாஹ் நமக்கு நாடி இருக்கிறான். எந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயத்தை நாடி இருக்கிறார் என்பதை பாருங்கள். இந்த நூலை அல்லாஹ்வின் அடியார்களே எல்லோரும் அறிந்த நூல். ஆனால் நாம் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அமர்வுக்கு, நம்முடைய இந்த வகுப்புக்கு எடுத்துக்கொண்ட நூல் யாருடைய நூல் என்றால், அதே போல ஒரு சிறப்புமிக்க ஒரு அறிஞர், ஒரு ஆலிம், நமக்கெல்லாம் மிகவும் பரிச்சயமான ஒரு ஆலிம் நம் பள்ளியில். ஏனெனில் அவர்களின் நூல்களை நாம் அதிகமாக படித்திருக்கிறோம். அதுதான் நம்முடைய ஷேக் அரஃபாத் பின் ஹசன் அல் முஹம்மதி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்களின் நூலான துரூசுன் ஃபி சீரத்தின் நபவிய்யா. துரூசுன் ஃபி சீரத்தின் நபவிய்யா, நபிகளாரின் வரலாற்றிலிருந்து பாடங்கள், நபிகளார் வரலாற்று பாடங்கள் என்ற ஒரு நூல். இந்த நூலை தான் நாம் பயில இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹு தஆலா. ரஹீக் அல் மக்தூமின் நூலில் சிறப்புமிக்க அம்சம் என்னவென்றால், மிகவும் நேர்த்தியான ஒரு நடைமுறையில் எழுதப்பட்ட ஒரு நூல். ஆனால் அந்த நூலில் வரலாற்று ஆசிரியர்கள், பின்னால் வந்த உலமாக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், அதில் பலகீனமான நிறைய செய்திகள், வரலாற்று என்று வந்தாலும் அல்லாஹ்வின் அடியார்களே பலவீனமான நிறைய செய்திகள், பலகீனமான செய்திகள் அங்கு இருக்கப்பட்டுள்ளது. பலகீனமான செய்திகளை நூலாசிரியர் வரலாறு என்பதினால், அவர்கள் எவ்வளவு பெரிய முஹத்திஸாக இருந்தாலும் வரலாறு என்பதினால் தங்களுடைய அந்த கடுமையான நிபந்தனையை சற்று தள்ளி வைத்து அதில் பலமல்லாத, அதாவது பலகீனமான செய்திகள் இடம்பெற்றுள்ளன. ஆனால் ஷேக் அரஃபாத் அவர்கள் இந்த நூலில் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், முழுக்க பெரும்பாலும் சஹீஹான ஆதாரபூர்வமான அறிவிப்புகளை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் தெரிந்து கொள்வோம். அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆதாரபூர்வமானதே போதுமானதாக இருக்கிறது. அவர்களை உன்னதத்தை புரிந்து கொள். ஆதாரம் இல்லாததை காட்டித்தான் நபியை பெரிய ஒரு விஷயத்தில் அவர்களை காட்ட வேண்டும் என்ற அவசியம் இந்த உம்மத்திற்கு இல்லை. எனினும் வரலாற்றில் ஆதார சங்கிலி தொடர்கள், அறிவிப்பாளர் தொடர் இல்லாத செய்திகளை ஷேக் அவர்கள் இங்கு சொல்லவும் செய்கிறார்கள். ஆனால் அதை ஆதாரபூர்வம் இல்லை என்பதையும் குறிப்பிடுவார்கள். அதுதான் இந்த நூலின் சாராம்சம். நாம் பார்க்கக்கூடிய இந்த நூலின் சாராம்சம் அனைத்தும் ஆதாரபூர்வமாக நிரூபணப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனை முதல் அடிப்படையாக வைத்திருக்கக்கூடிய நாம் இரண்டாவது ஆதாரம் என்ன? அல்லாஹ்வின் தூதரின் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஹதீஸ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் குர்ஆனுக்கு அடுத்த ஒரு மாபெரும் ஆதாரம் என்னவென்றால் அது ஹதீஸ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை கொண்டு தான் இந்த வரலாற்றையும் நாம் பார்க்க இருக்கிறோம். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அல்லாஹ் நமக்கு நேர்வழியை செலுத்துவானாக. இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த பாடங்களுடைய இந்த பயணத்திற்கு
உங்கள் அனைவர்களையும் நான் வரவேற்கிறேன். ஆனால் ஒரு விஷயம், எதை ஆரம்பித்தோமோ அதை சிறம்பட முடிக்கக்கூடிய மக்களாக நம்மை ஆக்குவானாக. ஏனெனில் எப்போதுமே இந்த இஸ்லாம், இந்த முஸ்லிம்களில் இருக்கக்கூடியவர்கள் நமக்கு தேவை அதிகமானது அல் இஸ்திகாமா, உறுதியாக நிலைத்து நிற்பது. முதல் வகுப்பிற்கு வருவது மட்டும் அல்ல, இத்துணை பேர் அல்ல. முதல் வகுப்பை எவ்வாறு ஆரம்பித்தோமோ அதே போல்தான் இறுதி வகுப்பையும் முடிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எல்லாம் நமக்கு கொடுப்பானாக. தெரியவில்லை எத்தனை நாட்கள் இது போகும் என்று தெரியவில்லை. ஏனெனில் மாணவியின் வரலாறு இது எல்லா ஃபஜ்ருடைய, எல்லா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் நடக்க இருக்கக்கூடிய வகுப்பு. இதில் முக்கியமான ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், இரவிலே நேரமாக தூங்கக்கூடியவர்களால் தான் காலையில் உத்வேகத்துடன் பாடத்தை கவனிக்க முடியும். என்னதான் உங்களுக்கு ஆசை இருந்தாலும், என்னதான் உங்களுக்கு நியத் இருந்தாலும், என்னதான் உங்களுக்கு கல்வியை அறிந்து கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும் என்ற அந்த வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நியத்தும் ஆசை இருந்தாலும் உங்கள் உடல் ஒத்துழைக்கவில்லை என்றால், ஏனெனில் வகுப்புகள் யாவும் சிறந்த இடம் அது ஃபஜ்ருடைய நேரத்திற்கு பிறகு. நம்முடைய வகுப்புகள் ஃபஜ்ருடைய நேரத்திற்கு பின்கள் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் உஸ்தாத் முகமது ஹனீஃப் அவர்களை வைத்து பீதனில்லா தேவையான வகுப்புகள் இருந்தால் அசருக்கு பிறகோ அல்லது மஹரிபுக்கு பிறகோ நாம் பின்னால் வைக்கலாம் இன்ஷா அல்லாஹ். முக்கியமாக இதற்கு முன்னால் நாம் மஹரிபுக்கு படித்தது போல். ஆனால் நம்முடைய வகுப்பு அனைத்தும் ஃபஜ்ருக்கு பின்னால் தான் வருகிறது. எனவே உடலை சரியான முறையில் உடலுக்கான ஹக்கை தாருங்கள். உடலுக்கு என்ன ஹக்கு தர வேண்டுமோ அந்த ஹக்கை கொடுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த ஹக்கை கொடுத்து நேரமாக தூங்கி, வெள்ளிக்கிழமை வந்து விட்டதா, சனிக்கிழமை வந்து விட்டதா, வெள்ளி சனி வந்து விட்டது என்றால் சனி ஞாயிறு வகுப்புக்காக தயாராக வேண்டும். அப்படி என்றால் என்ன, நேரமாக தூங்க வேண்டும். நேரமாக தூங்கி எந்திரித்தால் தான் அந்த பாடத்தை சரியான முறையில் கவனிக்க முடியும். எனவே இந்த உபதேசத்தை சொல்லி நேரடியாக நாம் வகுப்பிற்குள் செல்வோம். முதல் விஷயம், வரலாறு என்று வந்துவிட்டால் அல்லாஹ்வின் அடியார்களே, முதல் விஷயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கைக்கு முன்னால், அதாவது அரபியர்கள் என்றால் யார்? அரபுகள். ஏனெனில் நபி என்ற இந்த வார்த்தை வந்துவிட்டால் முதலில் இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளாமல் நாம் அடுத்த விஷயத்திற்கு நாம் நகர்வதில்லை. அதுதான் அரபு என்ற இந்த வார்த்தை. இந்த அரபுகள் என்றால் யார் என்று சொல்லும் பொழுது ஷேக் அரஃபாத் அவர்கள் இங்கு மிக முக்கியமான விஷயங்களை குறிப்பிடுகிறார்கள். அரபுகள் முதலில் 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறார்கள். அரபுகள் என்பவர்கள் 2 பிரிவுகளாக, பின்னால் சில அறிஞர்கள் 3 பிரிவுகளாகவும் பிரிக்கப்படுகிறார்கள். அது என்ன 3 பிரிவினர்கள்? அந்த 3 பிரிவினர்களை ஷேக் அரஃபாத் இங்கு தெளிவாக விளக்குகிறார்கள் நூலாசிரியர். முதல் பிரிவு அழிந்து போன அரபுகள். இவர்கள் யார்? அதாவது இந்த பிரிவுகள் அழிந்து போன அரபுகளாக இருக்கிறார்கள். அதாவது அவர்கள் இப்போது இல்லை, இந்த சமூகம் அழிக்கப்பட்டு விட்டது. இவர்களை தான் அல் அரபுல் பாஇதா என்று சொல்வோம். இவர்கள் யார் என்றால் ஆத் மற்றும் சமூது கூட்டத்தினர். குர்ஆனில் சொல்லப்பட்ட ஒரு கூட்டம், ஆத் கூட்டம், ஆத் சமூகம் மற்றும் சமூத். இவர்கள் தான் இந்த அழிந்து போன அரபியர்கள். இவர்கள் அரபு பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள், அரபு பழங்குடியினராக இருந்தார்கள். நமக்கெல்லாம் தெரியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அழித்தான் என்று. இந்த கூட்டத்தை தான் முதலில் சொல்வார்கள் அழிந்து போன அரபுகள் என்று. இரண்டாவது அரபியர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் யார்? இவர்கள் தான் அல் அரபுல் ஆரிபா. அரபுல் ஆரிபா என்றால் தூய்மையான அரபியர்கள். கவனியுங்கள், அதாவது தூய்மையான அரபியர்கள். இது ஏன் பின்னால் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அதாவது இவர்கள் தான் நேட்டிவ் அரப்ஸ் என்று சொல்லுவோம். நேட்டிவ், தூய்மையான அரபியர்கள். சரி, இவர்கள் என்ன? இவர்கள் பல பழங்குடிகளாக இருந்தார்கள். அரபு என்று சொல்லிவிட்டால் நம் மனதிற்குள் வரக்கூடிய ஒரு நாடு இருக்கிறது. என்ன நாடு? யாருக்கு தெரியும்? யமன். அரபு என்று வந்துவிட்டால் நமக்கு மனதிற்கு வரக்கூடிய அந்த நாட்டின் பெயர் யமன். ஏனெனில் யமன் நாட்டில் இருந்தான், இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வின் அடியார்களே, யமன் நாட்டில் இருந்துதான் இந்த அரபுல் ஆரிபா, இந்த தூய்மையான அரபிகள், யமன் நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடியினரான அல் அஸ்து போன்ற கூட்டத்தினர்கள், அல் அஸ்து போன்ற பழங்குடியினர்கள் இங்கிருந்தே வந்தார்கள்.
எனவே அரபுல் ஆரிபா என்று சொன்னால் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் யமன் போன்ற நாடுகளில் இருந்த அல் அஸ்து போன்ற பழங்குடியர்களை இது குறிக்கும். அதே போல் மதீனாவில் குடியேறிய, நமக்கெல்லாம் தெரியும், மதீனாவில் இரண்டு பெரும் கோத்திரம் இருந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்று அன்சாரிகளாக அன்று திகழ்ந்தவர்கள் இரண்டு கோத்திரம். யாருக்காவது தெரியுமா யார் அவர்கள் என்று? அவுஸ் வல் ஹஸ்ரஜ். அவுஸ் வல் ஹஸ்ரஜ் இவர்கள் இருவர்கள் தான், இந்த இரண்டு பழங்குடியர்கள் தான், இந்த இரண்டு கோத்திரங்கள் தான் மதீனாவில் இருந்து. இவர்களும் அரபுல் ஆரிபா, இவர்களும் இந்த தூய்மையான அரபுகளுடைய பிரிவிற்குள் வருவார்கள். இது எல்லாவற்றையும் இன்ஷா அல்லாஹ் நாம் பின்னால் பார்ப்போம் பிஇذنில்லாஹ். மூன்றாவது அரபுகள் இருந்தார்கள். முதலில் அழிக்கப்பட்டவர்கள் இப்போது இல்லை. இரண்டாவது யமனில் இருந்து வந்தவர்கள் அல் அஸ்து என்ற கோத்திரத்தினர்கள் மற்றும் இன்னும் பிற அல் அவுஸ் வல் ஹஸ்ரஜ் போன்ற கோத்திரத்தினர்கள். மூன்றாவது அல் அரப் அல் முஸ்தஅரபா. இவர்கள் யார்? அதாவது அரபியமாக்கப்பட்டவர்கள், தூய அரபிகள் அல்லாமல், ஆனாலும் இவர்கள் அரபுகள், அரபியம் ஆக்கப்பட்டவர்கள். அது என்ன அரபியமாக்கப்பட்டவர்கள்? கவனியுங்கள். இதுதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கூட்டம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகனான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கூட்டம். என்ன? அதாவது நூலாசிரியர் அவர்கள் சொல்கிறார்கள், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அரபு பெண்ணை மணமுடித்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழிவந்த சந்ததியினர். கவனியுங்கள், அரபு பெண்ணை மணமுடித்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அப்படி என்றால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கிருந்து மணமுடித்தார்கள்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரபி அல்ல. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மணமுடித்தவர்களை யாரை? அரபு பெண்ணை. அந்த அரபு பெண்ணை மணமுடித்து அவர்கள் வழிவந்த அந்த சந்ததியினர் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போது அடுத்ததாக நாம் வம்சத்தை தான் பார்க்க இருக்கிறோம். நபி அவர்களின் வம்சம், லீனேஜ், அதை தான் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இந்த சுருக்கம் தான் அரபுகளின் 3 வகை. இதை தெரிந்து கொண்ட நாம், அதாவது அரபுகள் இத்துணை வகையாக இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்ட நாம் அடுத்ததாக செல்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வம்சாவளி மற்றும் அவரது கோத்திரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வம்சாவளி மற்றும் அவரது கோத்திரம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழித்தோன்றலில் ஒருவர் தான். கவனியுங்கள், நபி அவர்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா, அவர்களுடைய அந்த வம்சாவளிக்கு போய் செல்ல வேண்டுமா, உங்களுடைய மனதில் வரக்கூடிய முதல் பெயர் அத்னான். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அத்னான் யார்? இந்த அத்னான், இவர்களை பற்றி எல்லாம் வரலாறு நமக்கு அதிகமாக சொல்லவில்லை. ஆனால் இவர்கள் உறுதியான இந்த பெயர்கள் உறுதி என்பது மட்டும் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த அத்னான் என்பவர் யார் என்றால், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து அவர்கள் வழித்தோன்றல்கள் மூலியமாக பின்னால் வந்தவர் தான் அத்னான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள், அவர்கள் சந்ததியினரிலிருந்து பின்னால் வந்தவர்கள் தான், வந்தவரில் ஒருவர் தான் அத்னான். இதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். அத்னானிற்கு மஅத் என்ற ஒரு மகன் இருந்தார். அத்னானுக்கு மஅத், எழுதிக் கொள்ளுங்கள் முடிந்தால். அத்னானிற்கு மஅத், இன்ஷா அல்லாஹ் பின்னால் நான் இந்த வம்சாவளியை நான் சொல்கிறேன் பிஇذنில்லாஹ். அத்னானிற்கு மஅத் என்ற ஒரு மகனார் இருந்தார்கள். மஅத், அந்த மஅத் என்பவருக்கு 4 மகன்கள் இருந்தார்கள். அதில் ஒருவர் தான் நிசார். அந்த நிசாருக்கு முதர் என்ற ஒரு மகன்கள் இருந்தார். கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, இது எங்கே போகிறது என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சத்தை குறிக்கின்றது. ஏனெனில் நாம் கவனித்தோம் என்றால், கவனித்துக் கொள்ளுங்கள், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், முஹம்மத் இப்னு அப்துல்லாஹ் இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு ஹாஷிம் இப்னு அப்து மனாஃப் இப்னு குஸை இப்னு கிலாப் இப்னு முர்ரா இப்னு கஅப் இப்னு லுஐ இப்னு காலிப் இப்னு ஃபிஹ்ர் இப்னு நத்ர் இப்னு கினானா இப்னு ஹுஸைமா இப்னு முத்ரிகா இப்னு இலியாஸ் இப்னு முதர் இப்னு நிசார் இப்னு மஅத் இப்னு அத்னான். யார் சொல்லுவாங்க?
மனப்பாடம் செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? பிஇذنில்லாஹ் அல்லாஹ் நாடினால் மனப்பாடம் செய்வோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாநபியின் வம்சாவளியை மனப்பாடம் செய்யவில்லை என்றால் யாருடைய வம்சாவளியை மனப்பாடம் செய்ய போகிறோம்? இந்த வரிதான், இந்த வரிசை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வம்சாவளி. இதில் பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இதில் நாம் ஒரு சில விஷயங்களை பற்றி மட்டும் படிக்க போகிறோம். அத்னான் நின்றவுடன், இப்போது நான் எங்கே நின்றேன்? இப்னு அத்னான் என்று நின்றேன் அல்லவா? அதாவது மாதின் தந்தை அத்னான். அத்னானில் இருந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வரை உள்ள அந்த சங்கிலி தொடரில் உலமாக்களுக்கு வேறுபாடு, கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது, வரலாற்று ஆசிரியர்களுக்கு. அதில் ஒரு தெளிவில்லை என்று சொல்கிறார்கள். சில பேர் 8 பேர் சொல்கிறார்கள், சில பேர் என்ற பெயர்கள் மாற்றி வருகிறது, சில பேர் வெவ்வேறு பேர் சொல்கிறார்கள். அதனாலிருந்தும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சந்ததியின் தொகுப்பு சரியாக நமக்கு கிடைக்கவில்லை என்று சொல்கிறார்கள் உலமாக்கள். ஆனால் அதுவே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றலில் ஒருவரான அத்னானில் இருந்து நபி அவர்களுக்கு வரும் வரை என்ன ஆகி இருக்கிறது? உறுதியாக இருக்கிறது. இது எல்லோரும் அறிந்த உண்மை. இது எல்லோரும் அறிந்த உண்மையாக இருக்கிறது. எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வம்சாவளி. இதில் இந்த வம்சாவளியில் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் எந்த ஒரு விஷயத்தை நாம் சொல்ல போகிறோம்? உலமாக்கள் சொல்கிறார்கள், கவனியுங்கள். ஷேக் அரஃபாத் சொல்கிறார்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழித்தோன்றல்களில் ஒருவர் அத்னான். அத்னானுக்கு மாத் என்ற ஒரு மகன். இவர்கள் எல்லாம் மக்காவில் அதற்கு முன்னால், மக்கா மட்டுமல்ல அரபுகள் என்று சொன்னால் இது எத்தனை தலைமுறை? மாத் என்பது 16-17க்கு முன்னால், 17 பேருக்கு முன்னால் இருந்தவர் என்றால் அவர்கள் வாழ்க்கை, அவர்கள் படித்தரம் எங்கேயோ இருந்தது. அது கடைசியில் எங்கு வந்து சேர்ந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சேர்ந்தது. அத்னானிற்கு மகன் என்ற மாத் என்ற ஒரு மகன் இருந்தார்கள். மாதுக்கு நிசார் என்ற ஒரு மகன் இருந்தார்கள். நிசாருக்கு 2 மகன்கள், முதர், ரபிஆ. நன்றாக முதர், ரபிஆ. அரபு பழங்குடியினர் பெரும்பாலானோர் இந்த இரு கோத்திரத்தில் தான் வந்திருக்கிறார்கள், முதர், ரபிஆ. இது நபி அவர்கள் எந்த கோத்திரம்? முதர். அதாவது நன்றாக கவனிங்க, அரபுகளை பொறுத்தவரை நிசாருடைய 2 மகனார் முதர் மற்றும் ரபிஆ, முதர் மற்றும் ரபிஆ, இந்த 2 கோத்திரத்தில் தான் பெரும்பாலான அரபு கோத்திரங்கள் பழங்குடியினர்கள் வந்தார்கள். முதரில் இருந்துதான் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வம்சாவளி செல்கிறது. எப்படியாக இருந்தாலும் பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இன்னும் சொல்ல போனால் இந்த முதர் ரபிஆவில், இந்த முதரில் இருந்துதான் குறைஷிகள், இந்த முதரில் இருந்தான் குறைஷிகள் மற்றும் கத்ஃபான் பழங்குடியினர்கள் வந்தார்கள். அதே போல் இந்த ரபியாவிலே பார்த்தீர்கள் என்றால் பனு ஹனீஃபா, ஷைபான் இவர்களை போன்ற அரபு பழங்குடியினர் வந்தார். இன்று வரை இருக்கிறது. இன்று வரை சவுதியிலும் யமன் நாடுகளிலும் மற்றும் எல்லா இஸ்லாமிய அரபு நாடுகளிலும் இந்த விஷயங்கள் இருக்கிறது. எப்படியாயினும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச்சிறந்த கோத்திரத்தில் இருந்தும் மிகவும் கண்ணியமான வம்சாவளியிலிருந்தும் அனுப்பப்பட்டவர்கள் என்பது அனைத்து முஸ்லிம்களும், வரலாற்று அறிஞர்களும், சீரா வல்லுநர்களும் மத்தியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மையாகும். வம்சாவளிகள் மற்றும் குலப்பெருமைகள் ஆகியவை மக்கள் பெருமைப்படக்கூடிய மற்றும் வெளிப்படுத்த விரும்பக்கூடிய விஷயங்களாக இருந்தது. அது அரபியர்களிடமும் அவ்வாறே இருந்தது. பின்னால் பார்ப்போம். இந்த வம்சாவளி பெருமை, இந்த இனப்பெருமை, இதையெல்லாம் பின்னால் ஷேக் அவர்கள் பேசுகிறார்கள், கவனிப்போம் இன்ஷா அல்லாஹ். அது அரபுகளிடம் இருந்ததா? அரபுகளிடம் இருந்தது. நாங்கள் இப்படி, நாங்கள் அப்படி என்ற அந்த விஷயம் அரபுகளிடம் இருந்தது என்றால் இருந்தது. சொல்ல போனால் இதனில் அவர்கள் அதிகம் கவனம் செலுத்துபவர்களாகவும் இருந்தார்கள், ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருந்தார்கள் அரபுகள். எனவே அல்லாஹ் தபாரக வ தஆலா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக சிறந்த கோத்திரத்திலும் மிக உயர்ந்த வம்சாவளியிலிருந்தும் அனுப்பினான். அவர்கள் அரபிய பழங்குடியிலேயே மிகவும் பிரபலமான முதர் கோத்திரத்தின் கிளையிலிருந்து வந்தவர்கள். இவர்கள் நிசார் இப்னு மஅத் இப்னு அத்னான் என்பவரின் வழித்தோன்றல்கள் ஆவார்கள். நாம் இதை வரை பார்த்தோம். அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்த முக்கியமான ஒரு விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வம்சாவளியை பொறுத்தவரை பாரக்கல்லாஹு ஃபீக்கும், நமக்கெல்லாம் தெரியும், ஹிரக்கல் ஆட்சியாளர் இவ்வாறு ஒரு நபி வந்திருக்கிறார் என்று பிரகடனப்படுத்தப்பட்ட போது அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அப்போது இஸ்லாத்தில் இல்லை. அவர்கள் அங்கு செல்லும் பொழுது அவர்கள் என்ன கேட்கிறார்கள்? ஹிரக்கல் அந்த நபியை பற்றி கேட்கும் பொழுது அவர்கள் விசாரித்த முதல் விஷயம் என்ன? அவர்கள் எந்த வம்சத்தில், எந்த வம்சாவளி,
அவர்கள் எந்த வம்சாவளியிலிருந்து வந்தார்கள் பின்னால் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நபி அவர்கள் உயர்ந்த வம்சாவளியிலிருந்து வந்ததற்குடைய ஹிக்மத் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த வம்சாவளியிலிருந்து வந்ததற்குரிய ஹிக்மத் என்ன என்பதை எல்லாம் பின்னால் பார்ப்போம். ஹெரக்கல், அந்த ஆட்சியாளர், ரோம ஆட்சியாளர் ஹெரக்குலிஸ், அதாவது ஹெர்குலஸ் என்று சொல்லுவோம் இல்லவா, அவர்கள் கேட்டதற்கு அபூ சுஃபியான் அவர்கள் என்ன பதில் அளித்தார்கள்? ரலியல்லாஹு அன்ஹு, ஹுவ ஃபீனா து நஸப், அவர் நம்மிலே உயர்ந்த வம்சாவளியிலிருந்து வந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். அதற்கு ஹெரக்கல் சொன்னார், நபிமார்கள் எல்லோருமே இவ்வாறு உயர்ந்த வம்சாவளியில் இருந்து தான் வருவார்கள் என்று அதை மறுக்காமல் ஏற்றுக்கொள்கிறார்கள். நபிமார்கள் யாவும் இவ்வாறு உயர்ந்த வம்சாவளியில் இருந்துதான் வருவார்கள் என்று அதை சொல்லி ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே போல் பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நமக்கு நேர்வழியை செலுத்துவானாக. இது தொடர்பாக சஹீஹ் முஸ்லிமில் ஒரு ஹதீஸ் வந்துள்ளது. என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறார்கள், இன்னல்லாஹ் இஸ்தஃபா கினானத மின் வலது இஸ்மாயில், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்மாயில் சந்ததியில் இருந்து கினானாவை தேர்ந்தெடுத்தான், கினானாவிலிருந்து குறைஷை தேர்ந்தெடுத்தான், கினானாவிலிருந்து குறைஷை தேர்ந்தெடுத்தான், குறைஷிலிருந்து பனு ஹாஷிமை தேர்ந்தெடுத்தான், பனு ஹாஷிமிலிருந்து என்னை தேர்ந்தெடுத்தான் என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், கவனியுங்கள். அத்னானுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரையிலான வம்சாவளி குறித்து அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடு நான் ஏற்கனவே சொன்னது. அத்னானிற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நீங்க சென்ற வேண்டும் என்றால் அந்த வம்சாவளி தொடர் சரியான முறையில் இல்லை. சரி, இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வம்சாவளியின் முக்கிய ஆளுகள் யார் என்பதை பார்ப்போம். முதலில் அப்துல்லா. அப்துல்லா யார்? யார் அப்துல்லா? அப்துல்லா யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தை, நபி அவர்களுடைய தந்தை. இவர்கள் யார்? அப்துல் முத்தலிபின் 10 மகன்களில் இளையவர். அப்துல் முத்தலிபுடைய 10 மகன்களில் இளைய பிள்ளை தான் யார்? இளைய மகன் தான் யார்? அப்துல்லா. அப்துல்லாஹுக்கு பிறந்தவர்கள் தான் யார்? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, அப்துல் முத்தலிப். சரி, இவர்கள் யார்? அப்துல் முத்தலிப் இவருடைய தந்தை யார்? அப்துல் முத்தலிபின் தந்தை வம்சாவளி மனதை ஹாஷிம். அப்துல் முத்தலிபின் தந்தை ஹாஷிம், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாட்டனார் தான் அப்துல் முத்தலிப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கொள்ளு பாட்டனார் தான் ஹாஷிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கொள்ளு பாட்டனார் தான் ஹாஷிம். ஏன் அப்துல் முத்தலிபுடைய இயற்பெயர் என்ன? அப்துல் முத்தலிபின் இயற்பெயர் ஷைபத்துல் ஹம்த். அப்துல் முத்தலிபின் இயற்பெயர் ஷைபா. ஏன் அவருக்கு அப்துல் முத்தலிப் என்று பெயர் வந்தது? முத்தலிபின் அடிமை என்று ஏன் வந்தது? முதலில் முத்தலிப் யார்? முத்தலிப் யாரும் இல்லை, குழம்பாதீர்கள். அப்துல் முத்தலிபின் தந்தை யார்? ஹாஷிம், நபி அவர்களை கொள்ளுப்பாட்டனார். ஹாஷிமின் தம்பி, ஹாஷிமின் சகோதரர் தான் முத்தலிப். தன் சின்னாப்பாவுடைய பெயரோடு சேர்த்து அப்துல் முத்தலிப் என்று அவருக்கு இருக்கிறது. ஷைபத்துல் ஹம்த் என்ற ஒரு அல்லாஹ்வின் தூதருடைய கொள்ளுப்பாட்டனார். இன்னும் சொல்ல போனால் ஹாஷிம் என்பவர் மிக முக்கிய அந்தஸ்தில் உள்ளவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்சாவளியில் அப்துல் முத்தலிபை விட ஹாஷிம் என்பவர்கள் பெரும் செல்வாக்கு பெற்றவர்களும் பெரும் பொறுப்புக்கு உட்பட்டவராக இருந்தவர்களில் ஹாஷிம் ஒருவர். அவர்தான் ஹாஷிம். அவருடைய மகன் தான் யார்? அப்துல் முத்தலிப். ஆனால் அவர் உண்மையின் மகனுடைய இயற்பெயர் ஷைபத்துல் ஹம்த், ஷைபா. ஆனால் ஏன் அவருக்கு அப்துல் முத்தலிப் என்று பெயர் வந்தது? ஹாஷிம் அவர்களுடைய சகோதரர் அல் முத்தலிப். ஹாஷிமுடைய சகோதரர் முத்தலிப் தான். ஹாஷிம் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு ஹாஷிமின் மகன் ஷைபத்துல் ஹம்த் மதினா, அதாவது மக்காவை விட்டு வெளியே தூரமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மதினாவில் வாழ்ந்து கொண்டிருந்த அவரை தகப்பன் அதாவது தன்னுடைய அண்ணன் மரணித்ததற்கு பிறகு நீங்கள் தான் மறுபடியும் வர வேண்டும், நீங்கள் தான் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்பதற்காக அவரை அங்கிருந்து அழைத்து வருகிறார். யார்? அண்ணன், அதாவது சகோதரன் மகனை
மறைந்த ஹாஷிமின் தம்பி அல் முத்தலிப் அவர்கள், நீங்கள் தான் இன்ஷா அல்லாஹ், நீங்கள் தான் மக்காவிற்கு வர வேண்டும், நீங்கள் தான் பொறுப்புகளை, உங்கள் தந்தை விட்டு சென்ற பொறுப்புகளை நீங்கள் தான் எடுத்து நடத்த வேண்டும் என்பதற்காகவே தன் சகோதரி மகனை தேடி சென்று மதீனாவில் தேடி சென்று மதீனாவிலிருந்து கொண்டு வருகிறார்கள். அப்படி கொண்டு வரும் பொழுது ஒட்டகத்தில் பின்னால் அமர வைத்து கொண்டு வந்திருக்கும் போது அங்கு கேட்டார்கள், இது யார் என்று கேட்டவுடன் அவர்கள் தன் சகோதரி மகன் என்று சொல்வதற்கு வெட்கப்பட்டார்கள். ஏனெனில் அந்த அளவிற்கு மிகவும் வறுமையின் தோற்றத்தில் இருந்ததினால் இது என் அடிமை என்று சொன்னார்கள் என்று வரலாற்று நூல்களில் பதிவு செய்யப்படுகிறது. இது என்னுடைய அடிமை என்று சொல்லி கூட்டு வந்தார்களாம். அதாவது முத்தலிபின் அடிமை. அப்படி என்றால் அவருடைய பெயர் என்னவா ஆகிவிட்டது மக்களுக்கு மத்தியில்? அப்துல் முத்தலிப். இதுதான் இவருடைய பெயர் வரக்கூடிய காரணம். அப்படி இல்லை என்றால் அவருடைய இயற்பெயர் என்ன? ஷைபா. அவருடைய இயற்பெயர் ஷைபத்துல் ஹம்த். நபி அவர்களின் கொல்லுப்பாட்டனார் ஷைபத்துல் ஹம்த். சரி, முஹம்மத் இப்னு அப்துல்லா இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு ஹாஷிம். ஹாஷிம் வரை பார்த்தோம். ஹாஷிமுடைய தந்தை யார்? ஹாஷிமுடைய தந்தை அப்து மனாஃப். இவரும் பெரிய ஆளுமை. இவரும் அரபு பழங்குடியினரில் அந்த வம்சாவளி வரக்கூடியவர்களில் பெரும் ஆளுமை அப்து மனாஃப். அப்து மனாஃபின் தந்தை குசை. இவர் மிக பெரும் ஆளுமை. இவர்கள் எல்லாம் பெரும் ஆளுமையில் வரக்கூடியவர்கள். இவர்களை பற்றியெல்லாம் லேசான வரலாற்று நிகழ்வுகளும் இவர்களை பற்றி பதிவு செய்யப்பட்டுள்ளது. குசை இவரும் பெரும் ஆளுமை. இவரின் தந்தை தான் கிலாப். இவருடைய தந்தை கிலாப். கிலாபின் தந்தை முர்ரா. முர்ராவின் தந்தை லுஐ. லுஐவின் தந்தை ஃபிஹ்ர். கவனியுங்கள், லுஐவின் தந்தை ஃபிஹ்ர். இங்குதான் உலமாக்கள் சொல்கிறார்கள், இந்த குரைஷ் என்ற இந்த பெயர் இந்த ஃபிஹ்ர் என்பவரின் மூலமாக வந்தது என்று பல உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த ஃபிஹ்ர் என்று இருக்கிறார் அல்லவா, அதாவது யார் இவர்? நதுருடைய மகன் ஃபிஹ்ர். இந்த ஃபிஹ்ர் தான் குரைஷ். எத்தனாவது? ஏறத்தாழ 8 பேருக்கு முன்னால் இருந்த ஒரு ஃபிஹ்ர் என்பவரை தான் குரைஷ் என்று இன்று வரை அழைக்கப்படுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க கேட்டால் என்ன சொல்வோம்? குரைஷ், குரைஷ் என்று சொல்வோம் அல்லவா. இந்த குரைஷியர்கள் லீலாஃபி குரைஷ், லீலாஃபி குரைஷ், ஈலாஃபிஹிம், லீலாஃபி குரைஷ் என்று சொல்லக்கூடியது இதுதான். அல்லாஹ்வின் அடியார்களே, லீலாஃபி குரைஷ் இந்த விஷயம்தான். இந்த குரைஷ் என்பவர் தான் இந்த ஃபிஹ்ர். இந்த ஃபிஹ்ர் என்பதை உலமாக்கள் சொல்கிறார்கள். இன்னும் ஒரு உலமாக்கள் சாரார் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஃபிஹ்ர் என்பவர் யார் என்றால் அவர் அல்ல, அவரின் தந்தை அந்நதுர். ஃபிஹ்ர் இல்லை, அவருடைய தந்தை யார்? நதுர். நதுர் தான் உண்மையான அவரிடமிருந்தான் குரைஷ் என்று சில பெரும்பாலான உலமாக்கள் சொல்கிறார்கள். சரி, நதுருக்கு பிறகு இலியாஸ், முவர், அதே போல நிசார், மஅத், அத்னான் என்ற இவர்கள் அனைவர்களும் ஒருவராக வந்து விட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய வம்சாவளி. இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, முதலில் அல்லாஹ்வின் தூதர், அவர்களின் தந்தை, அவர்களின் பாட்டனார், அவருடைய கொள்ளு பாட்டனார், மேலும் குரைஷில் வந்த ஃபிஹ்ர், நதுர் என்பவர்கள் இந்த விஷயத்தை. சரி, அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாரக்கல்லாஹு ஃபீக்கும் இந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட நாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர்கள், நபி அவர்களின் பெயர்கள் என்ன? நபி அவர்களின் பெயர்கள், நபி அவர்களுக்கு வேறு என்னென்ன பெயர்கள் இருந்தது? அவர்களின் முதல் பெயர் என்ன? முஹம்மத். நபி அவர்களின் முதல் பெயர் முஹம்மத். நபி அவர்களுடைய இன்னொரு பெயர், மற்றொரு பெயர்களில் ஒரு பெயர் தான் அஹ்மத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயர்களில் மற்றொரு பெயர் என்ன? அஹ்மத். அதே போல் வேற என்ன பெயர்கள் இருக்கிறது? அல் மாஹி. நபி அவர்களுடைய மற்றொரு பெயர் என்ன? அல் மாஹி. சரி, மாஹி என்றால் என்ன? இவரை கொண்டுதான் அல்லாஹ் குஃப்ரை அழிப்பான். அல்லாஹ்வின் தூதரை கொண்டு அழிப்பவர். மாஹி என்றால் அழிப்பவர். இஸ்லாத் நபியை கொண்டு குஃப்ரை அல்லாஹ் அழிப்பான் என்றது ஒரு பெயர். அதே போல் இன்னொரு பெயர் இருக்கிறது, அல் ஆகிப். என்ன? அல் ஆகிப், அதாவது இவருக்கு பிறகு வேறு எந்த நபியும் கிடையாது என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு பெயர். இதே போல அல் ஹாஷிர். நபி அவர்களுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, அல் ஹாஷிர். என்ன? மக்கள் இவருடைய பாதங்களுக்கு பின்னால் தான் ஒன்று திரட்டப்படுவார்கள். முதலில் எழுப்பப்படுபவர்கள் யார்? நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி
வஸல்லம் இவர்கள் பாதத்திற்கு பின்னால் தான் மக்கள் என்ன செய்யப்படுவார்கள், எழுப்பப்படுவார்கள். அதனால் தான் இவர்கள் பெயர் ஹாஷிர் என்று வந்திருக்கிறது. அதே போல அல் முகப்பி இறுதியாக வந்தவர், எனது இறுதியாக வந்தவர். அதே போலத்தான் ரஹ்மத்துலின், இவ்வாறு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர்கள் இருக்கிறது. இன்னும் சுலமாக சொல்கிறார்கள், சில அறிஞர்கள் குறிப்பிட்டுள்ளபடி அல்லாஹ் அவரை குர்ஆனில் ரசூல், நபி, உம்மி, உம்மி என்றால் எழுத படிக்க தெரியாதவர்கள். உம்மி என்றால் என்ன? எழுத படிக்க தெரியாதவர். சாட்சியாளர், நற்செய்தி கூறுபவர், முபஷிர் என்று தனது அனுமதியை கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பவர், சிராஜுன் முனீரா ஒளிரும் விளக்கு, அதிக இரக்கமுடையவர், கிருபையுடையவர், நினைவூட்டுபவர், கருணை, அருட்கொடை மற்றும் நேர்வழி காட்டுபவர் என்று பல பெயர்களால் அல்லாஹ் அழைத்துள்ளான். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். எப்பேற்பட்ட ஒரு ஃபதுல், எப்பேற்பட்ட ஒரு சிறப்பு! எப்படி எல்லாம் அல்லாஹ் அழைத்திருக்கிறான். ரஹ்மா என்று அல்லாஹ் அழைத்திருக்கிறான், ஹுதா என்று அல்லாஹ் அழைத்திருக்கிறான், நூர் என்று அல்லாஹ் அழைத்திருக்கிறான். எத்துணை பெயர்களை உடையவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார் என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ்வின் அடியார்களே. மேலும் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நஅம், ஹிஜாஸ் பகுதியில் உள்ள அரபு பழங்குடியினர் அனைவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வம்சாவளியோடு ஏதோ ஒரு வகையில் தொடர்புடையவர்களாகவே இருந்தனர். ஹிஜாஸ் என்றால் என்ன? ஹிஜாஸ் மக்கா மதீனா என்ற இந்த ஸ்ட்ரெச்சை தான் ஹிஜாஸ் என்று சொல்வோம். சவுதியில் மக்கா மதீனா என்று இருக்கக்கூடிய இந்த லைன் ஸ்ட்ரெச் இருக்கிறது அல்லவா, இதை ஹிஜாஸ் என்று சொல்வோம். ரியாத் பகுதியை என்னவென்று சொல்வோம்? ரியாத் மற்றும் நடுப்பகுதிகளை நஜித் என்று சொல்வோம். இதை நஜித் என்று சொல்வோம். மக்கா மதீனா இடங்களை ஹிஜாஸ் என்று சொல்வோம். என்ன சொல்கிறார்கள் நூலாசிரியர்? ஹிஜாஸ் பகுதியில் உள்ள அரபு பழங்குடியினர் அனைவருமே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த வம்சாவளியோடு ஏதோ ஒரு வகையில் தொடர்புள்ளவர்களாகவே அவர்கள் இருந்தனர். இதனால்தான் இதற்காக நான் உங்களிடம் எந்த கூலியும் கேட்கவில்லை, ஆனால் உறவினர்கள் என்ற முறையில் நான் அன்பை கேட்கிறேன் என்ற குர்ஆன் வசனத்திற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சஹீஹ் புகாரியில் இவ்வாறு விளக்கம் அளிக்கிறார்கள். என்ன? குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. நபி அவர்கள் இந்த வசனத்தை, அதாவது சூரத்து ஷூராவிலே வரக்கூடிய இந்த வசனம், அதாவது உங்களிடம் நான் இந்த மார்க்கத்தை சொல்வதற்காக எந்த கூலியும் கேட்கவில்லை, ஆனால் உறவினர்கள் என்ற முறையில் அன்பை கேட்கிறேன் என்று நபி அவர்கள் சொன்ன இந்த வசனத்திற்கும் அல்லாஹ்வுடைய இந்த வசனத்திற்கு இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்கிறார்கள், குறைஷிகளின் எந்த ஒரு கிளை கொத்தினமாக இருந்தாலும் அதிலும் நபிகளார் ஒரு வம்சாவளி தொடர்பு இருக்கவே செய்தது. எந்த கொத்தினமாக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்சாவளி தொடர்பு இருந்ததாக செய்கிறது என்று சொல்கிறார்கள். بيننا وبينكم الكتب، كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.